நம்ம லைஃப்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சக்சஸ், இன்னொன்று ஃபெயிலியர். இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா இந்த சக்சஸுக்கும் ஃபெயிலியருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு டின்னருக்கு புளி சாதம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷும் ஆம்லெட்டும், இந்த சோயா பார்த்தீங்கன்னா வாங்கி ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஏதாவது ஒன்று செய்யலான்னு சொல்லி சோயாவில் 65 போடலான்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கப் அளவுக்கு சோயா எடுத்துட்டு அது சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சோயா 65 ரெடி ஆயிடும். அவ்வளோதான் இன்னைக்கான டின்னர்.